Hello friends, welcome to Kavin's home. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் ரிச்சான கொண்டக்கடலை கறி, கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை கறி தாங்க செய்ய போறேன். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், சூடா சாதத்துக்கு ரொம்ப ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அப்புறம் குக்கர்ல முங்குற அளவு தண்ணி ஊற்றி 4-5 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவு தேங்காய் திருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெறும் கடாயில் தான் நம்ம வறுக்க போகிறோம் தேங்காவை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுமே உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ அதே ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் 5 கிராம்பு, 2 நீளமான துண்டு பட்டை, அப்புறம் ஜாவித்ரி 3 ஜாவித்ரி, இது ஒரு ஆரஞ்சு கலரில் பூ மாதிரி இருக்குங்க. அப்புறம் 8 மிளகு, 1.5 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். இது பாருங்கள், இதையும் சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ அதையும் எடுத்து தேங்காய் கூட ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சது, அதில் 1 ஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அது 2ஆக கீறி போட்டிருக்கேன். இந்த கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை குழம்புக்கே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சாதாங்க சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்க்கணுங்க. 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேரும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ அது 2 வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதை இதில் சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா கொதிக்கணுங்க. தக்காளி நல்லா கொதித்து இந்த மாதிரி வற்றி வரணுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஜாவித்ரி இதெல்லாம் அரைச்சோல்லங்க, அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இப்படி நல்லா கொதிக்கிறப்போ கொண்டக்கடலை வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த கொண்டக்கடலை வேக வச்சப்போ அதில் உள்ள தண்ணிங்க, அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன அளவு எடுத்தேன்னா அரை முறி தேங்காயில் பாதி தேங்காய் பாலும் பாதி தேங்காய் திருவிழா சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குழம்பு வற்றி வரும்போது இப்போ நமக்கு ரொம்ப உப்பாயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப தான் கடைசியாக நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. அது இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னா கொதிக்க விடுங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை கறிக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு டேஸ்ட்டுன்னு தூக்கி கொடுக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை வந்து மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை கறி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம், புட்டு, அப்புறம் சூடா சாதத்துக்கும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. இந்த கருப்பு கொண்டக்கடலையில் பார்த்திங்கன்னா ஹையாக ப்ரோட்டீன் இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி இப்போ நம்ம இக்கட்டான சூழலில் இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.